ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமோஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி மரவள்ளிக்கிழங்கு பொரியல். மரவள்ளிக்கிழங்கு பொரியலுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய மரவள்ளிக்கிழங்கு இருக்குது பாருங்கள். இது நல்லா தோலெல்லாம் சீவிட்டு நல்லா பெரிய துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். மரவள்ளிக்கிழங்க நல்லா கழுவிட்டேன். 2-3 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம சேர்த்து கொதிக்க வச்சு நல்லா வேக வச்சிடலாம். அதாவது ஒரு 80-90% வந்தால் போதும், குழஞ்சிடக்கூடாது. வெந்த உடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா ஓரளவு வெந்துருச்சு பாருங்கள். 80% வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துடலாம். உப்பும் கொஞ்சம் சேர்த்துடலாம். நிறைய சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக கிழங்குக்கு தேவையானது மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கொதி வந்த உடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இது ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு. அது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். 80%க்கு மேலேயே வந்துருச்சு, நல்லாவே வந்துருச்சு. பாருங்கள், இதை குத்தி காமிக்கிறேன். நல்லா வந்துருச்சு பாருங்கள். நம்ம இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம். அதே கடாய் போட்டிருக்கேன். எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு 1.5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலையும் சேர்த்துறேன். இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே கிழங்குக்கு நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இந்த கிழங்க குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ஒரே விசில், ஒரு விசில்லேயே நல்லா வெந்துடும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவை கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க. நான் இதில் கொஞ்சோண்டு ஒரு கலருக்காக 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்க்குறேன், தனி மிளகாய் தூள். இதில் நம்ம பெருங்காயத்தையும் சேர்த்துடலாம். நம்ம இந்த வேக வச்ச அந்த கிழங்கு இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம்னு வைங்க, செம்மையாக இருக்கும்.
உங்களுக்கு சில பேர் வந்து தேங்காய் துருவல் சேர்ப்பாங்க, அது இல்லாமலே செம்ம டேஸ்டாக இருக்குங்க. மிளகு பொடி சில பேர் சேர்ப்பாங்க, செம்மையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இறக்கிடலங்க. மரவள்ளிக்கிழங்கு பொரியல் சூப்பராக இருக்குது பாருங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்லாம், செம்மையாக இருக்குங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. கேரளா சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுவண்டியிலலாம் வச்சு இது பண்ணிகிட்ருப்பாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பை, தேங்க்யூ. திருநெல்வேலியில் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு செஞ்சு சாப்பிட்டா அப்படி இருக்குங்க, செம்ம டேஸ்டாக இருக்குங்க.